அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. முந்தின நாள் வச்சாச்சு. மறுநாள் அப்போ நைட்டு ஒரு வேலை நடக்குது. அந்த வேலையை நடத்துறது யாரு? கர்த்தர். மோசே கையில் எத்தனை கோல்கள் கொடுக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. மோசே தொட்டது எத்தனை கோலை? எத்தனை கோத்திரம்? ஸ்பீடா இருக்கணும். எத்தனை கோத்திரம்? மோசே தொட்டது எத்தனை கோத்திரத்தை? எத்தனை கோல்களை? ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோல். மோசே கைப்பட்டது எத்தனை கோல்கள்ல? 12 கோல். ஆனா கர்த்தர் கைப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல்ல மட்டும். இதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. மோசே கைப்பட்டது 12 கோல்லையும் மோசே கைப்பட்டுச்சு. ஆனா கர்த்தருடைய கை, கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய திட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அந்த கோல்களுடனே ஆரோனின் கோலும் அந்த கோல்களுடனே இருந்தது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து ஒரே ஒரு கோல் அதுல இருந்து, ஆமென், ஒரே ஒரு கோல். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தேற்றிடும் இயேசுவே. சாமுவேலுடைய பார்வை பட்டது ஈசாயின் வீட்டில் இருந்த 7 பேர் மேல. கர்த்தருடைய பார்வை பட்டது ஒதுக்கப்பட்ட தாவீதின் மேல. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல். ஆமென். அடுத்த நாள் வந்து பார், மறுநாள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நாளைக்கு இந்த நம்பிக்கை தான் அவன் தொடர்ந்துட்டே இருக்கும். ஏன்? அவனுடைய கடைசி கூட, அவன் விடுகிற லாஸ்ட் மூச்சுல கூட, அந்த கடைசியா ஒரு வாட்டி கண்ணு மூடுவான் தெரியுமா, அப்ப கூட அவனுடைய நம்பிக்கை இருக்கும். நாளைக்கு நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் கண்ணே மூடுவான். அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாள் தூங்கவே போவான். இன்னைக்கு நார்மலா தான். இன்னைக்கு எல்லாரோட கூட ஆரோனுடைய கோலும். ஆமென், ஆமென். எத்தனை நம்புறீங்க? ஒரு நாளை வச்சிருக்கிறான். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. இந்த வசனத்தை வாசிங்க. சகரியா 14:6 14:7 14:6 என்று நினைக்கிறேன். சகரியா 14:6 6 7 5 7. ஒரு நாள் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு நாள் உண்டு. நம்ம சில பயங்கர டயலாக், ஒரு நாள் எனக்கு வரும் அப்படி. ஆமென். ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு நாள் உண்டு. இதான் மறுநாள். எல்லாரும் சொல்லுங்க, மறுநாள். இன்னைக்கு ஆரோனின் கோல் எப்படி இருக்கு? மற்ற கோல்களுடனே கூட. அப்ப நான் என்னை நீ விசேஷமா தெரிந்தெடுத்து எனக்கு தரிசனம் கொடுத்து எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து நார்மலா தான் வச்சிருக்கிறீங்க. கூட்டத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறீங்க. மறுநாள். ஹல்லேலூயா. ஆதாம தூங்க வச்சுட்டு தான் சில காரியத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. மறுநாள். தெரியாது. மோசே எதிர்பார்க்கவே இல்லை. மோசே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரே இரவுல ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகல். நம்ம பகல்ல நடக்கும் நினைச்சிட்டு இருப்போம்.
நடக்காது. நைட்டு நடக்கும் நினைச்சிட்டு இருப்போம், நடக்காது. ஆனாலும் நம்ம நினைக்காத நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமே, எல்லாரும் சொல்ல ஒரு நாள் உண்டு. ஆமே, ஹalleluya. ஒரு நாள் வரும், ஒரு நாள் உண்டு. ஆமே, ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, நான் அவரை தெரிந்தெடுக்கல, அவர் என்னை தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை. இப்போ வச்சாச்சு. ஆரோனுடைய கோல் எப்படி இருந்துச்சுதான்? துளிர்த்து இருந்தது. நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அது என்ன செய்தது? கொடுத்தது. அது என்ன செய்தது? தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்பவுமே ஆசீர்வாதமா தான் இருப்பான். ஆமே, கொடுத்தது. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. எடுத்ததல்ல, கொடுத்தது. நான் தெரிந்து கொண்டவன். நேற்று வரைக்கும் இந்த கோளுக்கு இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. ஆமா, நேற்று வரைக்கும் ஆரோனின் கோலும் மற்ற கோத்திரங்களின் கோள்களுடனே கூட இருந்தது. நமக்கு தேவன் திறக்கிற வாக்கு தத்தெல்லாம் பார்த்தா. ஆமே, ஆனா எப்படி இருக்கிறோம்? ஆரோனின் கோலும் மற்ற கோள்களுடனே. ஆனா வார்த்தை என்ன? ஆமே, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள். ஆண்டவரே, என் மனைவியே பக்கத்தில் வரமாட்டேங்கிறான், என் புருஷனே பக்கத்தில் வரமாட்டேங்கிறேன், என் பிள்ளைகளே வரமா. நீங்க என்னன்னா உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள். ஆமே, ஒரு நாள் வரும். மறுநாள் 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 மோசே சாட்சி கூடாரத்தில் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல. 12 பேர்ல ஆமே 11 பேர் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் ரெட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த 12 பேர் கூட்டத்தை மக்கள் பார்க்கும்போது முதல்ல யார் கண்ணுக்கு தெரியும்? ஏன் ஒரு வித்தியாசம் இருக்கு. 11 பேர் ரெட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க. யார் கண்ணுக்கு தெரியுமா? ஒயிட் ஷர்ட். நேத்து வர ஆரோனின் கோல் தனியா தெரியாது. அது ஆரோனின் கோல் எதுன்னா அதுல போய் பார்க்கணும், அந்த பேர் எழுதி இருக்கோம்ல, அதை வச்சுதான் தெரியும். இன்னைக்கு ஆரோனின் கோல் என்பது பேரை வச்சல்ல, கர்த்தர் கொடுத்த வாழ்வை வைத்து, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்து. ஆமே, ஹல்லேலூயா. உள்ள வந்ததுமே எடுத்ததுமே மோசேக்கு எதுதான் தெரியுது? இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த. ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல. ஒரே வீட்டில் தேவனை ஆராதிக்கிறவங்களும் இருப்பாங்க, தேவன் யாருன்னு கேட்பவங்களும் இருப்பாங்க. வித்தியாசமே தெரியல, வித்தியாசமே தெரியல. ஆனா ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் 9வது வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் காண வெளியே கொண்டு வரான். எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டாங்க. எப்படி வாங்கியிருப்பாங்க? 11 கோலம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரு கோல் மட்டும் வித்தியாசமா இருக்கு. எப்படி வாங்கியிருப்பாங்க? அந்த கோல் ஏன் கோலா? இல்ல வாங்கோல் இதான். இதை வாங்கும் போது கண் எங்க இருக்கும்? சிலர் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பக்கத்து பிளேட்ல இருக்கிற சிக்கன் தான் கண்ணில். எங்க அப்பா 2 தோசை மட்டும் வாங்கி தராரு. அந்த பிளேட்ல அவங்க கோலை வாங்கும் போது கண் எங்க இருக்கும்? தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நேத்து வர பார்க்க பிடிக்காத கோல், நேத்து வர சாதாரண கோல், இன்னைக்கு ஹல்லேலூயா ஆமென், பகைஞர் கண்டு ஆச்சரியப்படும்படிக்கு
வெட்கப்படும்படி. நேத்து வரை என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? எங்க கூட ஆரோனுடைய கோலை கொண்டு வைக்கிறது, எங்க கூட இந்த கோலை வைக்கிறது. ஹல்லேலூயா. இது அவர்களுக்கு குறைச்சலா இருந்திருக்கும். இப்போ கர்த்தர் சொல்றார், எல்லாருடைய கோல்களையும் அவங்கவுங்க கோத்திரத்துக்கு கொடுத்துக்கோங்க. 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும்படி அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இனி அடுத்த வார்த்தை தான். இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் யாரு யாரு? ஜனங்கள். அப்போ யாரை நிந்திச்சாங்களோ, யாரை ஒடுக்க நினைச்சாங்களோ, அவனால இப்ப அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் தாவீது கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இந்த ஆரோனின் கோல், இவன் எப்படி வாழலாம்? அவன் வாழ்ந்ததுனால தான் நீங்க சாகாம இருக்கிறீங்க. இதை கர்த்தர் காண பண்ணுகிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவனை ஒதுக்குறவங்களுக்கும் வாழ்க்கை அவனால தான். யோசேப்பை அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. யோசேப்பு இந்த நிலையை அடையவே கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த நிலையை அடைஞ்சதுனால தான் அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த நாள் வரும், மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியா, அறிந்து கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்தை சொல்லும் போது சகோதரர்களுக்கு கேட்க பிடிக்கல. ஆனா அதே சகோதரர்கள் தகப்பன்ட்ட வந்து சொல்றாங்க, அவன் அதிபதியா இருக்கிறான். அவன் எப்படி சொல்லியிருப்பாங்க? அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தா, அவன் அதிபதியா இருக்கான். அப்படி இல்லை, அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் வா, அவன் கிங்குக்கு அடுத்து இருக்கிறான் வா. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு எதிர்பார்த்தார். ஆனா எக்ஸ்பிரஷன் மாறிட்டு அவனை எக்ஸ்பிரஸ் வேகத்துல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இது ஏரியாலேயே இருக்க. இப்போ ஓடி வராங்க, அப்பா அங்க பாருங்கப்பா வண்டி வந்திருக்குப்பா, அது நம்ம தம்பி அனுப்புன காருப்பா. ஆமா. இந்த பாதி உறக்கத்தில் எழுப்பி யோசிப்பு கார் உண்டா அப்படி கேட்காதீங்க. அப்படி சிலர் திடீர்னு ஒரு ஒரு விழிப்பு வரும் சிலருக்கு. அப்படிப்பட்ட கிருபை விட்டவங்களும் உண்டு. ஆவே. ஹல்லேலூயா. ஆவே. ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எல்லாரும் அவர்கள் கண்டு. ஹல்லேலூயா.